நாம் வாழ்க்கையை வாழும்போது சில சமயங்களில் நம்மிடம் பற்றிக்குள்ள எதுவுமே இல்லை என்று உணர்கிறோம். நம்பிக்கையுடன் இருந்த ஒருவரால் ஏமாற்றப்படும் போது, பொருளாதார சிரமங்களை எதிர்கொள்ளும் போது, அல்லது திடீரென ஏற்படும் நோயால் உடைந்து போகும்போது நாம் எதை பற்றிக்கொள்ள வேண்டும்? இன்றைய காலத்தில் மக்கள் பாதுகாப்பை தேடி காப்பீடு செய்கிறார்கள், சமூக ஊடகங்களில் தங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அல்லது உளவியல் ஆலோசனை பெறுகிறார்கள். ஆனால் எவ்வளவு முயற்சித்தாலும் நம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் பயமும் கவலையும் எளிதில் மறைவதில்லை. தாவீதும் இதுபோன்ற சூழ்நிலைகளை அனுபவித்தார். அரசனாக மாறுவதற்கு முன்பு அவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தார். அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது, மேலும் நெருங்கியவர்களால் கூட ஏமாற்றப்பட்டார். ஆயினும் அவர் இவ்வாறு கூறினார்: கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார். 2 சாமுவேல் 22:2. கன்மலை என்பது மாறாத, உறுதியான பாறை. நம்முடையது போன்ற மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகில் நம்பகமான, அசையாத ஒருவர் இருக்கிறார் என்ற இந்த ஒப்புதல் நமக்கு ஆறுதல் தருகிறது. இந்த கன்மலை நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, அது நம்மை புதிய பாதைக்கு வழிநடத்தும் ஆற்றலைக் கொண்டுள்ளது. இந்த கன்மலை நமது தேவன் நம்மை உயர்த்தி மீண்டும் நடக்கச் செய்கிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த கன்மலை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 10:4 இவ்வாறு கூறுகிறது: அந்த கன்மலை கிறிஸ்துவே ஆகும். இயேசு நாம் தடுமாறும்போது பற்றிக் கொள்ளக்கூடியவர். அவர் மாறாதவர், நமது பாவங்களையும் பயங்களையும் தாங்கினவர். இன்று உங்கள் வாழ்க்கை இடிந்து போனால் மீண்டும் இந்த கன்மலையின் மீது நில்லுங்கள். உங்கள் உணர்ச்சிகள், சூழ்நிலைகள் அல்லது மனிதர்களை நம்புவதற்குப் பதிலாக மாறாத அவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கவும். அன்பர்களே, இன்று உங்கள் இதயத்தை இயேசுவுக்கு திறவுங்கள். அவர் உங்கள் கன்மலையாக இருப்பார்.